இப்போ லாஸ்ட்டாக 4 டீம் இருக்காங்க குவார்டர் ஃபைனலில். யார் கூட விளையாட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு லாட்டு போட போகிறாங்க. 4 டீம் சொல்லிருங்க. கீரனூர், முசலங்குளம், திருக்காட்டுப்பள்ளி, மங்கத்தேவன்பட்டி. ஓகேண்ணே, போட்டு அணங்கடு காமிச்சிருங்க. திருக்காட்டுப்பள்ளி, கீரனூர், திருக்காட்டுப்பள்ளி, கீரனூர் ஒரு குவார்டர். அதையும் காமிச்சிருங்க. என்ன இருக்குதுல காட்டு காமிச்சு தானே எடுத்தேன். முசலங்குளம் அவங்க வீடியோ இதில் காமிச்சு. மங்கத்தேவன்பட்டி, முசலங்குளம், மங்கத்தேவன்பட்டி. செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச், ஒன் ஆஃப் த வைட்டட் மேட்ச் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட்னு சொல்லலாம். செம்ம பேட்டிலாக இருக்க போது திருக்காட்டுப்பள்ளி வர்சஸ் கீரனூர். திருக்காட்டுப்பள்ளி டாஸை வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 7 ஓவர். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டேஞ்சரஸ் காம்போ. ரஞ்சித் ஸ்ட்ரைக்ல, நான் ஸ்ட்ரைக்ல சிவலி. ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ல வந்திருக்காங்க. சேலஞ்சிங்கான ஓவர் போட மனோஜ் வந்திருக்காரு. பென் ஸ்டோக் பவர் பிளே ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் அரௌண்ட் தக்கில இருந்து நேர எடுத்து வந்து உடம்ப உரசி போடப்பட்ட பந்து அப்பீல் எடுக்கிறாங்க. உடம்புல பட்டிருக்கு டாட் பால். செகண்ட் ஒன் குயிக்கர் ஒன்னுங்க. இங்க ஏறி போன காரணத்தால டாட் பாலா மாதிரி இருக்கு. 2 டாட். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ். அங்க ஆளே கிடையாது அப்படிங்கிறப்ப எடுத்து வந்து பேட்லயே போட்டு கொடுத்தாரு சொல்லலாம். 4. ஃபோர்த் ஒன் லெஃப்ட் கட்டர் கால்ல பட்டுச்சு நினைக்கிறேன். அங்க ஃபீல்டர் வச்சிருக்காங்க. பிங்கோ நல்ல ஸ்டாப் சிங்கிள். கேப்ல பிளேஸ் பண்ணாரு. அவரை தாண்டிச்சுனா பவுண்டரியா இருக்கும். நல்ல ஸ்டாப்புங்க. அங்க நீலு டாட் பாலா மாதிரி இருக்கு. இந்த ஓவரோட கடைசி பந்து சுவிட்ச் முயற்சி செம்ம வேகம் எடுத்துட்டு வந்து கிரீஸ் கோட்லயே போட்டிருக்காரு. ஓவர் வாட் அ ஸ்டார்ட். எமர்ஜிங் ஸ்டார்ட்னு சொல்லலாம். ஒரே ஒரு 4 விட்டு கொடுத்திருந்தாலும் 5 ரன்ல அந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. நோ விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் போட பாபு. எல்லாரும் ஒட்டு மொத்தமா அவர்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓவர் செம்ம பேட்டிலாக இருக்கும் போது பழக்கப்பட்ட பவுலர், பழக்கப்பட்ட பேட்ஸ்மேன்ஸ். ஃபுல் டாஸ் அப்படியே அள்ளி விட்டாரு. பாட்டம் ஆஃப் த பேட்ல பிக்கஸ்ட் 6 எடுத்துட்டு வந்து பேட்லயே போட்டிருக்காங்க. மாத்துக்கை ரஞ்சித்துக்கு 2 ஃபுல் டாஸ். அது 2மே பெரிய ஷாட்டா மாத்திருக்காரு. கீப்பர் க்ளோஸ் போயிட்டாங்க. செகண்ட் ஒன் ஏறி நின்று பாட்டம் விட்டு பெருசா படல. நவீன் இருக்காங்க ஃபீல்டர். சிங்கிள். ஸோ அண்ணன் தம்பி ஆட்டம் பார்க்க போறோம். சிவலி ஸ்ட்ரைக்ல, பாபு பவுலிங்ல. டாப் பேஜ் சான்ஸ் பார் கேட்ச் அனுப்புவாங்க. ஹூப்ளி பிரதீப் லீவ் இட் கேட்டாரு. ஐயோ தட்டி விட்டுட்டாருங்க. அப்படிங்கிறப்போ அங்க எஸ் விக்கெட்டுங்க. ஸோ தப்பான கம்யூனிகேஷன் உள்ள நடந்திருக்கு. அதுதான் சிவலி சொல்லிட்டு இருக்காரு. முதல் பிரேக் த்ரோ கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து கீழே ஏற மாதிரி போட்டிருக்காரு. நல்ல ஸ்டாப். இன்னும் 2 டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் லெக் ஸ்டம்ப்ல டார்கெட் பண்ண பார்த்தாரு. இங்கே தொங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ரெய்னா போன மேட்ச்ல ஒரு கேட்சை விட்டுருந்தாரு. சாமிலாம் கும்பிட்டுட்டு முடிச்சிருப்பாரு. அந்த லெவலுக்கு காஸ்ட்லியான கேட்சா இருந்திருக்கு. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரும் காலின்னு சொல்லலாம். ஒட்டு மொத்த டீமும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த விக்கெட்டை. டாப் பேஜ் சான்ஸ் பார். இங்க கீப்பர் வேந்தன் செம்மயமா போயிட்டு இருக்காரு. அண்ணனோட விக்கெட்டை பிடிச்ச சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்காருங்க. நிறைய அண்ணன் தம்பி காம்போ பார்க்க முடியுது. இங்க போன பந்துல தம்பி பந்து போட்டு அண்ணன் விக்கெட் எடுத்தாரு. இந்த தடவை அண்ணன் அடிச்சு தம்பி பிடிச்சிருக்காரு. 2 ஓவர் முடிவுக்கு, பவர் பிளே முடிவுக்கு 14 ரன் 3 விக்கெட் இழந்து. இந்த ஓவர்ல முதல் பந்து 6 இருந்தாலும் 3 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு பாபு. இந்த ஓவர் போட ரெய்னா வந்திருக்காரு யங்ஸ்டர். தேர்ட் ஓவர் விக்கி ஸ்ட்ரைக்ல நீ பேட்ஸ்மேன் இங்கே கிடக்கும். ரன்ஸ் ஓட மாட்டாங்க. செகண்ட் ஒன் ஒரு உலக்கி நேருக்கு நேராக ஃபீல்டர் வச்சு தான் போடுறாங்க. பெரிய ஷாட் போக முடியல. அப்படிங்கிற ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கும். இப்போ ஸ்ட்ரைக்ல ராஜ்கமல் 2 பேட்ஸ்மேன் ஃப்ரெஷ்ஷாக அந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணணுங்கிற கட்டாயத்தில் இருப்பாங்க. இவர் சந்திக்கிற முதல் பந்து இங்கே கிடக்கும். நோ சொல்லிட்டார் விக்கி. அப்படிங்கிறப்போ ரன்ஸ் ஓடல. மடக்கி கொடுத்தாரு அங்கே ஃபீல்டர். நிறைய பந்து அவரை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த டோர்னமெண்ட்ல. நல்ல ஷாட்டுங்க. நேருக்கு நேரம் ஒரு ராக்கெட் லான்ச் பறக்க விட்டுருக்காரு. நேத்தி அடின்னு சொல்லலாம். மச்சு நீடட் 6 விக்கி பேட்ல இருந்து முதல் 6. ஸ்விட்ச் ஹிட். வாட் அ ஷாட். அடுத்தடுத்து 2 6 பறக்க விட்டுருக்காருங்க விக்கி. விக்கி டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். 3 ஓவர் முடிவுக்கு 28 3 விக்கெட் இழந்து. ஃபோர்த் ஓவர் போட மனோஜ் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். கீப்பர் பேக் வந்துட்டாங்க.
குயிக்கர் ஒன் லோ கேப் தான் கீழே வந்துச்சு. டாட் பால் வெல் ஸ்டார்ட் மனோஜ். செகண்ட் ஒன் இங்கே கிடக்கும், பெருசாக மீட் ஆகலை பேட்டில். சிங்கிள். பிக்கி ஸ்டேக்கில் சுவிட்ச் கிட்ட கேப்பில் போச்சுன்னா அது பவுண்டரி. எஸ் கேப்பில் தான் போயிருக்கு. அப்படிங்கிறப்போ கொல்ல வாசல் பக்கமா 4. லெக்கட்டர் உடம்ப உரசி ஏறி வந்துச்சு. பிக் அப்பீல் எடுக்கிறாங்க. டாட் பால் ஃபுல் டாஸு. அப்படிங்கிறப்போ அங்கே ஃபீல்டர் பிரதீப் 2 கணக்கால் 2 ரன். லாஸ்ட் ஒன்று ஒரு முக்கியமான பந்து. ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் ஓப்பன் பண்ணி இன்சைட் அவுட் ஆட பார்த்தாரு. இதுக்கும் அப்பீல் எடுக்கிறாங்க. டாட் பால் 4 ஓவர் முடிவுக்கு வருது. 35 ரன் ஆடி இருக்காங்க. அதே 3 விக்கெட்டை ஸ்டாப் பண்ணாங்க. ரன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. 5th ஓவர் போட நீலு வந்திருக்காரு. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. விக்கெட்டுக்கான தேடல் நினைக்கிறேன். ஸ்லோயர்மேன் தூக்கி போட்டாரு. லாப்டடா வேகத்தை கம்மி பண்ணி டாட் பால். செகண்ட் ஒன் இந்த பந்து வேகமாக போடுவாரான்னு பார்த்தா அதே மாதிரியே போட்டிருக்காரு. ஆனால் பேட்டில் ஆட்டாரு. சிங்கிள். விக்கி ஸ்ட்ரைக்கில் ஃபுல் ஃபேஸில் நேராக உள்ளே வந்து சொருவினாரு. ஒரு விக்கெட் அப்பீல் எடுக்கிறாங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காரு அம்பேர். குயிக்கர் ஒன்னுங்க வயலைனுக்குள்ள. அப்படிங்கிறப்போ டாட் பால் லெக்கட்டர் மாதிரி போட்டாராங்க. ஃபீல்டர் நவீன் சான்ஸ் ஃபார் கிளியர் பண்ணிருச்சுங்க. பவுண்டரி கொடுத்துருக்காங்க. 1 பவுன்ஸில் கிளியர் பண்ணியிருக்கு. லாஸ்ட் பால் சிங்கிள். அதோட ஓவர் முடிவுக்கு வருது. 42 ரன் ஆடி இருக்காங்க. 5 ஓவர் முடிவுக்கு 3 விக்கெட் இருந்து. விக்கெட் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா கியரை சேஞ்ச் பண்ணி பெரிய டார்கெட்டை செட் பண்ணுங்கிற முனைப்பில் இருப்பாங்க. ஸோ ராஜ்கமல் ரிட்டையர்ட் கொடுத்துட்டாரு. நியூ பேட்ஸ்மனா பாலா லாஸ்ட் 2 ஓவருக்கு. ஸோ இப்போ 2 ISPL பிளேயர் ஒரே விக்கெட்டில் இருக்காங்க. இந்த ஓவர் போட பாபு அவருக்கான செகண்ட் ஓவர், அவரோட முதல் ஓவரில் 3 விக்கெட்டை பிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே சுவிட்ச் கிட்டு தெளிவாக பிளேஸ் பண்ணிட்டாரு. 6ங்க சாதிச்ச முதல் பந்து 6. செகண்ட் ஒன் நல்ல ஷாட். இந்த தடவை ரிவர்ஸ்லாம் போக மாட்டேன், எனக்கான ஸ்லாட்லேயே அடிப்பேங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. லெக் ஸ்டம்ப்ல மிகப்பெரிய 6 2மே. தேர்ட் பால் ஒயிட் ரீபால். குயிக்கர் ஒன்னு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகி வந்துச்சு. பம்ப் ஆச்சு. டாட் பால். ஃபோர்த் ஒன் வாங்க கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. அப்படிங்கிறப்போ உருண்டை பேர் சின்ன ஆளு. போன பால் ஸ்டெப்னோ கொடுத்துருக்காங்க. இந்த பந்து ஃப்ரீ ஹிட் பால். ஃபுல் டாஸு சரியா படல. கீப்பரை ஓடிட்டு இருக்காரு. இல்லை அதுக்கடையில் 2 ஃபீல்டர் 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. நல்ல நீல அகலம் ஏறி போன காரணத்தால டாட் பால். லாஸ்ட் ஒன்று ஓவரில் காலுக்குள்ளே வந்துச்சு. கம்பேக்கிங் டெலிவரி லாஸ்ட் 2 பால்ஸ் நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு. அப்படி இருந்த எக்ஸ்பென்ஷன் ஓவர் வந்திருக்கு. 2 6 1 4 நோ பால்னு 6 ஓவர் முடிவுக்கு 62 10 ரன் ரேட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4 விக்கெட் இருந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் வேந்தன் வந்திருக்காரு. வேரியேஷன் வேந்தன் விக்கி ஸ்ட்ரைக்கில். எஸ் விக்கெட்டுங்க. பாட்டம் ஆஃப் த பேட்டில் செலப்ரேஷன் பார்க்க முடியுது. பேட்ஸ்மேன் ஏறி போனதை பற்றி தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணாரு. அடுத்த பேட்ஸ்மேன் தன்ராஜ். செகண்ட் ஓவர் சான்ஸ் ஃபார் அங்கே மேலே ஃபீல்டர் வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ நல்ல ஃபீல்ட் செட்டுன்னு சொல்லலாம். அதை சிங்கிள். அதுக்கடையில் இன்னொரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. தேர்ட் பால் ஒயிட் ரீபால். ஆப்ஷன்ஸில் மேலே ஒரு ஃபீல்டர். அப்படிங்கிறப்போ இது கண்டிப்பாக ஒரு சிங்கிளாக தான் இருக்கும். போன பால் ஒயிட் ரீபால். ஷாட்டுங்க நின்று ஸ்டாண்டர்ட் டெலிவர்னு சொல்லலாம். ஃப்ளாட்டாக ஒரு 6 பாலா பேட்டில். போன பால் ஒயிட் ரீபால். டாட் பால். டாக்கிங் லென்த் ஸ்லோயர் ஒன். ஸ்லோயர் யாருக்காரு போடுறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு இங்கே வேந்தன். கீப்பர் 2 த்ரோ ஈஸியாக 2 ரன் ஓட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 76 ரன் ஆடிருக்காங்க. 7 டார்கெட் ஃபார் திருக்காட்டுப்பள்ளி. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நவீன் ஸ்ட்ரைக்லையும் வேந்தன் நான் ஸ்ட்ரைக்லையும். முதல் பவர் பிளே ஓவர் போட தன்ராஜ் வந்திருக்காரு. போகிறதுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் குத்த விடுவாங்க. ஈஸியாக ஓட்டாங்க ஒரு ரன்னு. சிங்கிள். வேந்தா ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் டவுன் த ட்ராக். மேலே ஆள் வச்சு போடுறாங்க. பாலாக இருக்காரு. சிங்கிள். தேர்ட் ஒன் வெல் பிளேட். ஆஃப் ஸ்டெம்ஸ்ல ஐயோ கையில பட்டு பூந்து போயிருச்சுன்னு சொல்லலாம். இதுவும் ஒரு சிங்கிள். ஸ்விட்ச் கிட் கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாருங்க வேந்தன். வச்சு நீட 4 ஆஃப் ஸ்டெம்ஸ்ல பவுண்டரி. ஃபர்ஸ்ட் மூவ்
கொல்லவாசல் பக்கம் நல்ல ஸ்டாப்பிங்க கார்த்தி. ஸோ அங்கே ஒரு சான்ஸ் இருந்துச்சு, கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிறப்போ நோ சொல்லிட்டாங்க. நோ ரைட். ஓய்யோ வாட் அ பாலுங்க இது, மேஜிக்கல் டெலிவரி. ஒரு ஓவர் முடிவுக்கு ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 7 ரன், அதில் ஒரு 4 அடங்கும். நோ விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் குமரேசன் வந்திருக்காரு. நல்ல ஷாட். ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல மேல ஆள் இல்ல, குத்த விட்டாங்கன்னா வேகமா போகும் பவுண்டரி லைனை நோக்கி. அதை விட வேகமா தண்டராஜன் இருந்திருக்காரு. நல்ல ஸ்டாப். இன்னும் எடுக்கல, 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன் பேஸ்கா டாட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டாஸ். ஓய்யோ விட்டுருந்தா கேமரால அடிச்சிருந்திருக்கும். சிங்கிள். நவீன் ஷேக்ல ஸ்விட்ச் கிட் லோ கேப்டா கீழே வந்துச்சு. செம்ம வேகத்தில் செலுத்தினாரு. வித்தே கொடுக்காத பந்து உருண்டே ஓடிக்கிட்டு இருக்கு. பால் அங்க ஃபீல்டு. சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஒன் லோ கேப்டா அகைன். டாட் பால் ஏறி போன காரணத்தினால வாட் அண்ட் ஓவர் குமரேசன் கையில இருந்து சீக்கிரமா இருந்திருக்கு. 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 12 ரன்ல போட்டிருக்காங்க கீரனூர். நோ விக்கெட். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் அண்டில் தண்டராஜ் வந்திருக்காரு. ஸ்பெல் கம்ப்ளீட் பண்றாரு. ஓவர்திகள் ஃபர்ஸ்ட் ஒன் வித்தே கொடுக்காத பந்து லோ ஃபுல்டாஸா கன்வெர்ட் பண்ணாரு ஃபீல்டர் ரஞ்சித். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ். அங்க ஆளே கிடையாது. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. மச் நீடட் 4. இங்க இருந்து மொமெண்டத்தை அவங்க பக்கமா எடுத்துட்டு போறாங்க பாப்போம். தேர்ட் ஒன் வெல் பிளேட். நேருக்கு நேரா இது சிங்கிள். நவீன் ஸ்ரீ கேப் பெரிய ஓபன் அப்படிங்கிறப்ப பவுண்டரி போயிட்டு நினைக்கிறேன். விரட்டி பார்க்குறாரு ரஞ்சித். முடியலங்க 4. இவர் பங்குக்கு நானும் ஒரு 4 அடிச்சுக்கிறேங்கிற மாதிரி இருந்துச்சு. நேர இடத்துல வந்து காலில் அப்படிங்கிறப்ப சான்ஸ் டபுளா அப்படின்னு பார்ப்போம். பவுலிங் எண்டில் ஆள் இல்லை. சிங்கிள். இப்போ விக்கெட்டுங்க. 1 ரன் ப்ளஸ் 1 ரன் அவுட். மிஸ் கம்யூனிகேஷன் இங்கே. அடுத்த பேட்ஸ்மேன் யுவராஜ். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் கமிட்டட் ஷாட் லெக் ஸ்டம்பில் டாட் பாலா மாதிரி இருக்கு. 3 ஓவர் முடிவுக்கு 23. 1 விக்கெட் இழந்து. இந்த ஓவர் போட குமரேஷ் அவருக்கான செகண்ட் ஓவர். நல்ல ஷாட். லாஃப்டட் ஷாட். அங்க ஃபீல்டர் போயிருச்சா. நல்ல சேவுங்க. அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் தலையில கை வைக்கிறாங்க, கிளாப்பும் தட்டுறாங்க. எதுவுமே போகல. சிங்கிள். ஃபுல்லா ஸ்டெப்ஸை கவர் பண்ணி பால் டர்ன் ஆகும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட். காலுக்குள்ள பூந்து வந்துச்சு. லோ கேப்டா டாட் பால். அகைன் ஸ்விட்ச் ஹிட். தெளிவா பட்டுச்சு. மார்ச் நீடட் ஆறுங்க. தொலை தூரம் சென்ற பந்து கருவா காட்டுக்குள்ள தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். வேந்தன் பேட்ல இருந்து 6. போன பால் ஒயிட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல ரீபால். நல்ல ஷாட். பாட்டம் முட்டி. அங்க ஃபீல்டர் கார்த்தி கைக்கே போயிருச்சுங்க. நல்ல டேக்கன். 6 லைன்ல நின்னு சில மாதிரி பிடிச்சிருக்காரு. நல்ல டேக்கன். 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டம் மடக்க செஞ்சிருக்காங்க. கம்பேக்கிங் டெலிவரி. அடுத்த பேட்ஸ்மேனா நீலு. ஸ்டோன் இந்த ஓவர். சான்ஸ் ஃபார் அங்க வசந்த். பால் டர்ன் ஆகும். தேக்கி விட்டாரா. அதுக்கிடையில அங்க பேக்கப்புக்கு ஆள் இல்ல. விக்கி தான் இருக்காரு லைன்ல. இங்க இருந்து எரிஞ்சிருக்காரு. ஓய்யோ கிராஸ் பண்ணிருக்கு. நல்ல ஸ்டாப். இங்கிட்ட அங்கிட்டு மாறி மாறி எரிஞ்சிருக்காங்க. அதுக்கிடையில 4 ரன். 4 ஓவர் முடிவுக்கு 36 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட்ல இருந்து திருக்காட்டுப்பள்ளி. ரிமைனிங் உள்ள 18 பாலுக்கு 41 தேவை. போல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. லெஃப்டி கார்த்தி வந்திருக்காரு. கீப்பர் க்ளோஸ் வச்சு ஃபர்ஸ்ட் ஒன். இங்க எஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க. ரன் அவுட். மிஸ் கம்யூனிகேஷன். அடுத்த பேட்ஸ்மேனா பிரதி உள்ள வந்தோடனே ஒரு ஒயிட் வாங்கிட்டாரு. ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க. ஸ்டம்பிட் அப்பீல். நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. ரன்ஸ் ஓட மாட்டாங்க. தெளிவான சிந்தனை இங்க. தெளிவா போட்டுட்டு இருக்காரு கார்த்தி. ஃபோர்த் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு. ஆனா அங்க ஃபீல்டர் சேவ் பண்ணி விட்டாரு. ஃபுட்பால் ஆடி இருக்காரு சிவலி. சிங்கிள். 4 பாலுக்கு வெறும் 2 ரன் தான் வந்திருக்கு. நீலு ஸ்ட்ரைக்ல இந்த 2 பால் மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஸ்விட்ச் கிட்ட திரும்பி தெளிவா பிளேஸ் பண்ணிட்டாரு. ஃபிளாட்டா போயிருக்கு. 6 மார்ச் நீடட் ஆறுன்னு சொல்லலாம். நீலு டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல.
கீப்பர் பேக் வந்துட்டாரு. லாஸ்ட் 2 more. ஸ்விட்ச் ஹிட். நல்லா திரும்பிச்சு பந்து. சீக்கிரமான ஓவர். ஒரு ஆரே கொடுத்திருந்தாலும் 8 ரன்ல பிடிச்சு போட்டிருக்காரு. 5 ஓவர் முடிவுக்கு 44, 3 விக்கெட் இழந்து. ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 33 தேவை. இதுக்கப்புறமா 2 நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கவி வந்திருக்காரு bowling எண்டில். ஓவர் த கில் எடுத்து ஃபர்ஸ்ட் பால். ஃபுல் டாஸ் பால். அங்க ஃபீல்டர் தலைக்கு மேல ஓவர் த ஹெட் போயிருக்கு. கண்டிப்பா 2 ரன் ஓடி எடுத்துருவாங்க. ரஞ்சித் வந்தாரு பேக்கப்புக்கு. டூரன். செகண்ட் ஒன். டாப் எட்ஜ் சான்ஸ் ஃபார் கீப்பர் தமிழ். நல்ல டேக்கன். பாலுக்கு கீழே போனாரு. மச் நீடட் விக்கெட். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் எல்லன் வந்திருக்காரு. போன மேட்சோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். சோலவா 62 ரன்னை பதிவு பண்ணாரு. இப்போ அவரோட தேவை அவங்க டீமுக்கு தேவை. வெல் பிளேட். ஆப்ஷன்ஸ்ல ஆளே கிடையாது. தெளிவா கிளியர் பண்ணாரு. நல்லா மிடில் பண்ணாரு. 4. கீப்பர் க்ளோஸ் வச்சிட்டாங்க. ஸ்லாட்ல இருந்த பந்து நேருக்கு நேரா. வாட் a shot. 6 எல்லன் ஆன் பீஸ்ட் மோட். போன மேட்ச்ல எப்படி வெளியே போனாரோ அதே மோடுல உள்ள வந்திருக்காரு. சந்திச்ச 2 பந்துலயும் 4 6 10 ரன். நெக்ஸ்ட் ஒன். ஆஃப்டன்ஸ்ல பெரிய ஓபன். தன்ராஜ் விரட்டி பாப்பாங்க. 2 ரன் ஓடிவாங்க. அதுக்கு இடையில ஆனா 2 ரன் சேகரிச்சு கொடுக்குறாரு எல்லன். லாஸ்ட் ஒன் மோர். ஒரு முக்கியமான பந்து. வெயிட் பண்ணி தெளிவா பிளேஸ் பண்ணாரு. அதிகபட்சமா ஒரு சிங்கிள் இருக்கும். 6 ஓவர் முடிவுக்கு 59 ரன், 4 விக்கெட் இழந்து. யார் அந்த நியூ பவுலர்? ஒரே பவுலர். 6 பாலுக்கு 18 அப்படிங்கிறப்போ சாத்தியமா இந்த கிரவுண்டில் 2 வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன் உள்ள நிற்கிறாங்க. கடைசி 6 பால் சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு விக்கி. இருந்து வித்தே கொடுக்காத பந்து. எஸ், டைரக்ட் ஹிட். சிவலி அவர் கையில இருந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒரு விக்கெட். பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. செகண்ட் பால்ல 2 வைடு வந்திருக்கு. ஆப்ஷன்ஸ்ல அங்க ஆளே கிடையாது அப்படிங்கிறப்போ கிரீஸுக்கு நேரா 1 பவுண்ட் பவுண்டரி. மச் நீடட் 4. இந்த மேட்ச்ல இன்னும் உயிர் இருக்கு. 4 பாலுக்கு 12 ரன் தேவை. 2 பெரிய ஷாட். ஃபுல் டாஸ் பால். எலனி சீவல். குமரேசன் லேட்டா தான் ரியாக்ட் பண்ணாரு அப்படிங்கிறப்போ நிக்க வச்சு ஓட பார்ப்பாங்க. 1 ரன் + ரன் அவுட். 3 பாலுக்கு 11. பெருசு போக முடியல அப்படிங்கிறப்போ அங்க பாலா இங்கே த்ரோ அடிச்சிட்டாங்க. ஸோ இதுவும் 1 ரன் + ரன் அவுட்டாக மாறும். இன்னும் 2 பாலுக்கு 10 ரன். இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இந்த மேட்ச். அதே மாதிரி நீலு நிறைய மேட்ச் அந்த மாதிரி முடிச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி விக்கி அவரும் நிறைய மேட்ச் போட்டு கொடுத்துருக்காரு. டாக்கிங் லென்த். ஸோ நான் ஒரு டாட் பால் இந்த இடத்துல போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு மைண்ட் செட் விக்கிக்கு. மேட்ச் அவங்க பக்கமாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காரு. 1க்கு 10 மாறுது. லாஸ்ட் 1. நேருக்கு நேராக பவுலர் கையில் பட்டு அது பவுண்டரியே போனாலும் இந்த மேட்சை கீரனூர் வின் பண்ணுறாங்க. செகண்ட் டீமாக செமிஃபைனலுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. நல்ல மேட்ச்சு, நல்ல ஃபைட்டு.